Hi students, good morning. In the video la nama one dimensional heat equation and two dimensional heat equation பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம classification of PDEயும் one dimensional wave equation பத்தியும் பார்த்துட்டோம். MCQ multiple choice question பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபார்முலாஸ்ல ரொம்ப கிளியரா இருந்தீங்கன்னா மட்டும் தான் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ்ல இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க, ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் இதுதான். dou u by dou t equal to alpha square into dou square u by dou x square, where alpha square equal to k by c into rho, which is equal to thermal conductivity by specific heat into density. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த alpha square ஓட வேல்யூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் இதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் எழுதும் பொழுது பாருங்க, இங்கே கீழே வந்து t இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் 2, டோட்டலி பவர் 3 இருக்கிறனால 3 கான்ஸ்டன்ட்ஸ் வரும் உங்களோட பாசிபிள் சொல்யூஷன்ஸில். தென் இதில் பாசிபிள் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. u of x, t equal to a1 e power x plus a2 e power minus px into a3 e power alpha square p square t. Then அடுத்தது u of x, t equal to a4 cos px plus a5 sin px into a6 e power minus alpha square p square t. Then one more possible solution, u of x, t equal to a7x plus a8 into a9. இது possible solution. இதில் பர்டிகுலராக இந்த செகண்ட் ஒன் மட்டும்தான் வந்து suitable solution. சரியா? இந்த suitable solution வச்சுட்டு தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். தென் இதில் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், u of x, t equal to 0, u of l, t equal to 0, u of x, 0 equal to f of x. இது ப்ராப்ளமில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பர்டிகுலராக ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டெடி ஸ்டேட்னால் என்ன அப்படிங்கிறது டெஃபனிஷன் பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸ்டெடி ஸ்டேட்டோட டெஃபனிஷன் பாருங்கள். Steady state condition in heat flow means that the temperature at any point in the body does not vary with time. இப்போ ஒரு ஹீட் ஃப்ளோ நடந்துட்டுருக்கு. சரியா? ஹீட் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும் பொழுது டைம் சேஞ்ச் ஆகும் பொழுது அந்த டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. அதை தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். சரியா? ஸோ இதுதான் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஸ்டெடி ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெடி ஸ்டேட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். இது 2 மார்க்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, மல்டிபிள் சாய்ஸில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கும் பொழுது இப்போது ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் இதுவா, இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படிங்கும் பொழுது இந்த பார்ட்டே வராது. ஸோ இது மட்டும்தான் வரும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஹீட் ஈக்குவேஷன் இதுதான். உங்களுக்கு தனியாக இந்த கொஷின் கேட்கலாம், வாட் இஸ் தி ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ஈக்குவேஷன், வாட் இஸ் தி ஒன் டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் எழுதணும். dou square u by dou x square equal to 0. தென் இதுக்கு கரஸ்பாண்டிங்கான சொல்யூஷன் என்னென்னா u equal to ax plus b. சரியா? u equal to ax plus b மட்டும்தான் ஒரே ஒரு பாசிபிள் சொல்யூஷன். இதே தான் சூட்டபிள் சொல்யூஷனும் இதே தான். சரியா? தென் இதே மாதிரி அடுத்தது thermally insulated, ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட்டாக வரும் thermally insulated ends அப்படிங்கிறது. பாருங்கள், அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைமு, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு வரும். பாருங்கள், இஃப் அன் end of heat conducting body is thermally insulated, it means that no heat passes through that section. அதாவது ஒரு ஹீட் கண்டக்டிங் பாடி எடுத்துட்டோம் அப்படின்னா அது தெர்மலி இன்சுலேட்டட்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, அந்த செக்ஷன் வழியாக ஹீட்டே உள்ளேயே ஹீட் போகாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் தெர்மலி இன்சுலேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமேட்டிக்கலாக சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இஸ் 0, டெம்பரேச்சரே அங்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. தட் இஸ்
dou u by dou x 0. சரியா, dou u by dou x வந்து 0. இதுதான் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இனி அடுத்தது டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் இதுதான். This is otherwise known as Laplace equation. Uxx plus uyy equal to 0, or otherwise this can be rewritten as dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. Then possible solutions வந்து இதுதான். இப்போ இங்கே வந்து பவர் 4 இருக்கிறதுனால 4 கான்ஸ்டன்ட்ஸ் வரும். u of x comma y equal to a1 e power x plus a2 e power minus px into a3 cos py plus a4 sin py. Then next one, u of x comma y equal to a5 cos px plus a6 sin px into a7 e power py plus a8 e power minus py. Then u of x comma y equal to a9x plus a10 into a11y plus a12. இது இந்த மூணுமே பாசிபிள் சொல்யூஷன். இதில் சூட்டபிள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், இது ரெண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும். சரியா, தென் இது வந்து டூ டைமென்ஷனலில். த்ரீ டைமென்ஷனல் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2 மார்க்குக்காக தெரிஞ்சுக்கோங்க. த்ரீ டைமென்ஷனல் அப்படிங்கும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக வரும். This is otherwise known as Laplace equation in Cartesian coordinates. சரியா, ஸோ Cartesian coordinatesல த்ரீ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டாலும் சரி, Laplace equation கேட்டாலும் சரி இதுதான். அதே மாதிரி டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டாலும் சரி, அதர்வைஸ் டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் இன் Cartesian coordinatesனு கேட்டாலும் சரி இதுதான் ஆன்சர். சரியா, தென் இந்த டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் என்ன, தென் அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டூ டைமென்ஷனல் அப்படிங்கும்பொழுது அது ரெக்டாங்குலர் பிளேட்டாக இருக்கலாம், அதர்வைஸ் ஸ்கொயர் பிளேட்டாக இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம கண்டிஷன்ஸ் மாறும். இப்போ ரெக்டாங்குலர் பிளேட் அப்படின்னா a, b அப்படிங்கிற லென்த்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லென்த் இருக்கும் பொழுது தென் நம்மளுக்கு எந்த சைடில் டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் கண்டிஷன் மாறும். ஸோ ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன் நான், அவ்வளோதான். u of 0, y a, y. அதே மாதிரி u of x, 0 x, b. ஏன்னா இது வந்து எக்ஸோட வேல்யூ, அதனால் எக்ஸ் இருக்கிற இடத்துல, அதாவது ரெக்டாங்குலர் பிளேட்னா இந்த மாதிரி. சரியா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ரெக்டாங்குலர் பிளேட்டு. அப்போ இது 0, இது a, இது b. சரியா, இந்த பாயிண்ட்ஸை பொறுத்து தான் u ஆஃப் இந்த பாயிண்டில் என்ன டெம்பரேச்சர், இதில் என்ன டெம்பரேச்சர், அதே மாதிரி இதில் என்ன, இதில் என்ன, அந்த மாதிரி தான் பிரித்து எழுதும் பொழுது தென் ப்ராப்ளமில் எங்கே டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பார்ட்டுக்கு நம்மளுக்கு f(x) வரும். நான் இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். தென் அதுவே ஸ்கொயர் பிளேட் அப்படின்னா சைடு ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஷனில். the side x equal to a is kept at temperature u of a, y equal to 100 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் இதோட பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். u of x, 0 equal to 0, u of x, a equal to 0, அதே மாதிரி u of 0, y equal to 0, u of a, y equal to 100. இது வந்து ஃபைனட் பிளேட்டை பொறுத்த வரைக்கும். இன்ஃபைனட் பிளேட் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு, அதாவது சைடில் லென்த், ஏதாவது ஒரு லென்த் வந்து இன்ஃபினிட்டி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினை படித்து பார்த்துட்டு ஆன்சருக்குள்ளே போகலாம். கொஷின் பாருங்கள், a rectangular plate with insulated surface is 10 cm wide so long compared to its width that it may be considered infinite in length. இப்போ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து எக்ஸ் ஆக்சிஸோடது, ஒய் ஆக்சிஸ் தான் இன்ஃபைனட்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாயிண்ட் எழுதும்போது 10, எழுதிக்கலாம். அப்போ x ஈக்குவல் டு 10 வரும். அப்போ 0, 10 எக்ஸோட வேல்யூஸ், ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0, இதில் எதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது அங்கே வந்து f(x) நம்ம போடுவோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தென் இதுக்கு ரிலேட்டடான MCQs நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.